நெல் விதையை நெருக்கி விதைக்காமல் பரவலாக விதைத்து இராணுவத்திற்கு ஆள் எடுப்பதைப் போல தரமான நாற்றை எடுத்து தேர்வு செய்ய வேண்டும். 1/4 கிலோ விதை நெல்லை வைத்து 4 டன் அறுவடை செய்து சாதித்து காட்டிய முன்னோடி விவசாயி ஆலங்குடி பெருமாள் பேசியதை தற்போது பார்ப்போம். இந்த 400 நெல் சேர்த்து நாட்டாங்கல்ல விதை ஒன்று சொன்ன பாருங்க. அந்த மாதிரி நீங்கள் விதை விட்டீங்கன்னா ஒரே ஒரு நாற்றுல ஒரே ஒரு விதையிலிருந்து இந்த மாதிரி தூர் வரும். 20 நாளில் எடுத்த நாற்று இது. இதில் எத்தனை தூர் இருக்குது பாருங்கள். ஒரு நெல் தான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 தூர் வந்திருக்கு 20 நாளில் பரவலாக தெளிக்கக்குள்ள. இது உங்கள் வயலையும் நீங்கள் எதுவுமே செய்ய முடியும். இந்த மாதிரி நாற்று ஒரு ஏக்கருக்கு 16,000 நாற்று போதும். அப்போ 16,000 நெல் மணிகள் தான் நம்ம ஒரு ஏக்கருக்கு நடுறதுக்கு வேணும். இந்த மாரி நீங்கள் இந்த 50 சென்டிமீட்டருக்கு ஒரு நாற்று நட்டு இந்த மாதிரி கிளை உள்ள நாற்றை நட்டிங்கன்னா இதை எப்படி நடணும்னா இந்த வேறு மட்டும்தான் உள்ள போகணும். நம்ம பழைய மெத்தடில் நடுவாங்கலாம் எப்படி நடுவாங்கன்னா இப்படி வச்சு அழுத்தி நட்டுருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நுனி மட்டும்தான் மேலே தெரியும். இப்போ ஒரு சாணுக்கு கீழே சேத்துல அழுத்துருவாங்க. இதில் தூர் எங்கே வந்திருக்கு பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்கள். அடியில் தான் தூர் கட்டுது. அப்போ இந்த அடியில் மட்டும் நட்டாதான் இதுலேருந்து நிறைய தூர் வரும். இந்த தூரை வச்சு சேத்துல அமுக்கி விட்டோம்னா இதில் எத்தனை கிளை இருக்கோ அது மட்டும்தான் கதிர் வரும். அதனால் மேலால் நடணும். எந்த ரகமாக இருந்தாலும் மேலால் நட்டாக்கா ரகத்துக்கு தகுந்தாப்புல குறைந்தபட்சம் 30லேருந்து 120 தூர் வரைக்கும் வரும். அதில் 50 கதிர்லேருந்து 100 கதிர் வரைக்கும் வரும். நீங்கள் உங்கள் வயலில் தாராளமாக பார்க்கலாம். இதை இந்தமாரி நீங்கள் நடுவு செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வயலை விட்டு வீட்டுக்கு வரவா மனசு வராது. கதிர் பார்த்தீங்கன்னா மற்ற நெருக்கி நட்ட வயலை விட கதிர் ஒன்று இவ்வளோ பெருசு வந்திருக்கும். மணி நல்லா நெருக்க பிடிச்சிருக்கும். ஒரு சாதாரண ரகம் நம்ம நட்டுக்குள்ள ஒரு 100 நெல் தான் வந்திருக்குனாக்கா ஒற்றை நாட்டில் நட்டுங்கனாக்கா 300 நெல் 400 நெல் வரும். நான் ஆரம்பத்தில் சொன்னப்போ 400 நெல் வருதுன்னு சொன்னப்போ வேளாண் விஞ்ஞானியே யாரும் ஒத்துக்கல. ஏன்னா அவங்க 200 நெல் 250 நெல்லை தாண்டி பார்த்ததே இல்லை. அவங்கெல்லாம் ஒத்த நாற்று நட்டதே இல்லை. நீங்கள் ஒரே ஒரு நெல் கதிர் எடுத்து நீங்கள் பரிசோதனையாக செஞ்சு பாருங்கள். இந்த நெல்லை அப்படியே கசக்குங்க, நம்மளுக்கே தெரியும். தரமாக அந்த பதர் போகும். எடுத்துகிட்டு தரமான நெல் அப்படி தரம்லாம் பொறுக்குனீங்கனாக்கா நல்லா முழுப்பான நெல் எடுத்துக்கலாம். ஒரு 100 விதையை எடுங்க. அதே போல் நாற்றாங்கால்லையும் சேர்த்து நாற்றாங்கல்லையும் நீங்கள் பரவலாக விதையை தெளிச்சிங்க. அதாவது 8 சென்ட் நாற்றாங்கல்ல 1/2 கிலோ விதையை தெளிக்கணும். 8 சென்ட் எவ்வளோ பெருசு இருக்கும்? 24 குழி. அதில் 1/2 கிலோ விதையை எப்படி தெளிச்சுன்னா இங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று கிடக்கும். அப்போ தான் இந்தமாரி தரமான நாற்றா கிடைக்கும். நெருக்கி விதைச்சிங்கனாக்கா சின்ன சின்ன நாற்று தான் கிடைக்கும். அப்போ பரவலாக விதைக்கக்குள்ள ஒரு நாற்றும் இந்தமாரி கிளை உள்ள நாற்றா கிடைக்கும். அதுலேயும் ஒரு சில நாற்று கிளை இல்லாத இருக்கும். ஆனால் நம்ம 16 நாற்று இதுமாரி தரமான நாற்றா நம்ம எடுக்கணும். இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறாங்கல்ல அந்தமாரி தரமான நாற்றா நல்லா தூர் கட்ட நாற்றா எடுத்து 16 நாற்றை இதுமாரி மேலால் நடணும். ஆழத்தில் நடக்கூடாது. இந்தமாரி நட்டோம்னாக்கா நிறைய தூர் வெடித்து இதனால் என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா இடைவெளி அதிகமாக இருக்கிறதுனால எலி வெட்டு இருக்காது. நெருக்கி நட்ட வயலில் தான் எலி வெட்டும். இந்த அகலமாக இருக்கிறதுனால எலி வெட்டாது. அப்படியே எலி வந்தால் கூட இயற்கை எதிரி கீரி உள்ள பாம்பெல்லாம் ஓடி விரட்டி போய் அதை பிடிச்சி சாப்பிட்டுடும். நெருக்கி நட்ட வயலில் பாம்பு போய் பிடிக்க முடியாது. போகிறதுட்டு எலி ஓடிவிடும். இதில் அப்படி கிடையாது. அங்கே எலி மெஞ்சுன்னா பாம்பு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா விரைந்து ஓடி போய் அதை பிடிச்சி சாப்பிட்டுடும். ஆந்தெல்லாம் அப்படியே மேலே பறந்துக்கிட்டே இருக்கும். டபுக்குன்னு எலியை பிடிச்சிடும். எலி வெட்டு இருக்காது, பூச்சி தொல்லை இருக்காது, புகையாந்தொல்லை இருக்காது, காத்தோட்டம் நிறையா கிடைக்கும். இந்த ஒரு நாற்று நடத்தினால இந்த வேர் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? நீங்கள் எங்கே வேணும் பாருங்கள். இந்த மாதிரி வேர் எங்கேயுமே நாற்று உங்களால் பார்க்க முடியாது. இந்த வேர் ஆழமரம் மாதிரி அப்படியே படந்துடும். படந்துட்டுனாக்கா பிடிப்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றடிச்சாலும் இந்த பயிர் சாயாது. நீங்கள் 4 நாற்று வச்சு நட்டிங்கன்னா கீழே சாஞ்சிடும். இது சாயவே சாயாது. அறுவடை வரைக்கும் இது கீழே சாயாது. அப்படியே நீங்கள் அதாவது 2 டன் அளவுக்கு விளைஞ்சதுனாக்கா என்ன காற்று மழை கீழே சாயாது. நீங்கள் நல்லா இயற்கை உரத்தை நிறையா போட்டு ஒரு 3 டன் 4 டன் அளவுக்கு மகசூல் வர்றாப்புல ஆர்வமாக செஞ்சுட்டுன்னு வச்சிங்க. அப்போ நல்லா வெயிட் நிறையா அந்த அறுவடை சமயத்தில் காற்று மழை அடித்தா சாயும். சாய்ஞ்சதுன்னா இது என்னோடய அனுபவத்தில் வச்சு சொல்கிறேன். சாய்ஞ்சாலே இதில் பாதிப்பு வராது. ஏன்னா ஒன்று மேலே ஒன்று போய் மோதிக்கிட்டு கிடக்கும். அப்போ நம்ம ஒரு வாரத்தில் அறுவடை பண்ணிடலாம். சேதம் வராது. அப்புறம் கதிர் 1 2 பால் முத்தாத சமயத்தில் சாய்ஞ்சதுன்னா கூட 4 பயிரை எடுத்து வச்சு ஒன்றா கட்டுறதுக்கு சுலபமாக இருக்கும்.